செப்டம்பர் மந்த்துக்குரிய அதாவது நம்ம அந்த புயா பாஸ் நம்ம நேற்று நைட்டுக்குரிய அப்டேட் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு அந்த எல்லைட் பாஸில் ஸோ அந்த டூல்லைட் பாக்ஸில் என்னென்னா எல்லைட் பாஸ் வந்து வருது செப்டம்பர் மாதத்துக்குரியது. ஸோ அதெல்லாம் நம்ம கப்பலாகிய போயாச்சு சுத்தமாய ஆகாச்சு அப்படிங்கிறது என்னடா கத்தி கப்பல்டா மாப்பிள்ள அப்படிங்கிற ரைட் அதை விடுங்களா அப்படிங்கிறத. ஸோ இது வந்து என்னடா அதே ஸோ ஒரு கிரியேட் அப்படிங்கிற வச்சுருக்கேன். அது பேக்கா என்னடா ஸ்கின் அது ஒரு இளவும் திரளா எல்லாம் வேறு எதுவும் வாங்கினத்துக்குரிய ஸ்கின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ வந்து நம்ம ஸோ இந்த ஒரு இலேட்டு ஸோ இது வந்து ரேம்பேஜ் தீமை முன்னிட்டு போய்கிட்டு இருந்த ஒரு அற்புதமான பண்டலாகி இந்த ரேம்பேஜ் நெருப்பு பண்டலு அப்படிங்கிறத அப்புறம் அந்த அக்கா கோடை அங்கே போடுறதுக்கு வேற எங்கேயா போட்டிருக்கலாமாக்கா என்னக்கா நீங்கள் அப்படிங்கிறத அதாவது மண்டேல சொன்னேன். ஸோ ரைட்டு ரேம்பேஜ் தீமு பயங்கரமாக இருக்குது. ஸோ ரேம்பேஜ் அந்த ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கிறனால ஸோ அந்த ஒரு மந்த்துக்குரிய ஸோ லைட் பாஸாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனால் நானும் பார்த்தீங்கன்னா ஸோ நான் அந்த கவுபாய் இலைட்டில் இருந்து நான் அதுக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து விளையாடுறேன். ஆனால் இது வரைக்கும் இந்த ஒரு இலைட்டை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதா. ஸோ நான் விளையாண்ட வரைக்கும் இந்த ஒரு இலைட் பாஸ்லாம் வந்துருக்குதா. ஸோ இது எத்தனை சீசன் கூட எனக்கு தெரியலடா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது என்ன அதை வளைச்சி ஆடுறாங்க அப்படிங்கிறத அப்புறம் நம்ம இந்த மினிக்கு நமக்கு ஸோ ஒரு ஈவெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேஜிக் கியூப் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாகின் ரிவார்டு ஒரு மேஜிக் கியூப் எடுக்கிற மாதிரி இருக்கும். மொத்தமாக நான் 2 பண்டில் எடுக்க நாங்கள் தீபாவளி காலையிலே ஸோ மேஜிக் கியூப் எடுத்ததுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணி தான் நாங்கள் வந்து எடுப்போம். அதை போட்டதுக்கப்புறம் என்னடா குறைஞ்சது ஒரு மாதம் அப்படி ராவடி இருப்போம். அதுக்கப்புறம் எந்த மூலையில் கிடக்கும்னு அதுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் இருந்தேன். ஸோ இந்த ஒரு மேஜிக் கியூப் அப்படிங்கிறத நம்ம 20 அக்டோபரில் நம்ம பாசிட்டிவாக வந்து இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஸோ பார்க்கும் ஏன்னா போன தடவை அப்படிங்கிறத மேஜிக் கியூப் வந்து கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக நான் தீபாவளி முடிச்சு கன்ஃபார்மாக கொடுக்கக்கூடிய இந்த ஈவெண்ட் தான். ஸோ இதை பற்றி நான் அப்படியே கிடச்சா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்து நம்ம ஸோ நமக்கு நெக்ஸ்ட் யூனிவர்சல் ரிங்கா அப்படிங்கிறத இந்த ஒரு ஷார்ட் கன்னு என்னடா பேசுகிறீங்க மாப்பிள்ள சொல்ல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்டா இது வந்து அக்டோபர் மாதத்தை கூட வரக்கூடிய இந்த ரிங்கு இந்த மாதிரி தனித்தனியான ஸோ இங்கு பற்று ரிங் ஈவெண்ட்டு தனித்தனியாக யூனிவர்சல் டோக்கனில் வந்தாலே ஸோ நமக்கு தீபாவளி விஷோ தீபாவளி கார்னிவலோ கிஃப்ட் ஆஃப் ஃப்ளைட்டோ இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்ததுனாலே நமக்கு கொலாபு அதாவது MP5ல பாதி M10ல பாதி இந்த மாதிரி இன்ட்டு போட்டு அதாவது இதில் 2 ரிவார்டு மிச்சப்படி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி வந்து வச்சுருப்பான். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரிலாம் விட்டானமா கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி ஈவெண்ட்டை நம்ம பெரிய ஈவெண்ட்டாக பார்க்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் நமக்கு ஸோ யூனிவர்சல் ரிங்காக அந்த ஒரு M10 ஸோ நமக்கு பாசிட்டிவாக ஸோ நம்ம அக்டோபர் மாதத்தில் ஸோ இந்த ஒரு ஷார்ட் கன் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாமா பயங்கரமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஸோ இது என்னடா மாப்பிள்ள அப்படிங்கிறதா இதை இன்னும் பின்னும் பார்த்தோம்னா எப்படி அப்படிங்கிற இதோட பவர் டபுள் டேமேஜ் அக்குரேசிங்களே ரேஞ்ச் மைனஸாக பயங்கரமான ஸ்கின்னாக பார்த்தீங்கன்னா இருக்குது. பவரும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு கிங் ஃபிஷர் ஸோ இந்த கிங் ஃபிஷரும் அதுவாக MP5யும் ஸோ இந்த ஒரு 2 இங்கு பற்று அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இங்கு பற்று இல்லை ஆனால் இங்கு பற்று பார்த்தீங்கன்னா வந்துடும் சொன்னேன்லவா. ஸோ இந்த ஒரு இங்கு பற்று அப்படிங்கிறத ஸோ இதில் பாதி அதில் பாதி ஒரு வேளை இங்கு பற்று ஒன்று மிச்சப்படி சாதா ரிவார்டில் ஒன்று ஸோ இங்கு பற்றில் ஒன்று சாதா ரிவார்டில் ஒன்று மிச்சி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் வரும். இந்த மாதிரி கண்டிப்பாக அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து விட்றானோ அவ்வளோக்கு எவ்வளோ அப்படிங்கிறத தீபாவளி காரணங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம செப்டம்பர் மாதத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். என்னடா பேசுகிறீங்க இந்த ஒரு மாதமா அடுத்த மாதமா ரைட்டு. ஸோ நமக்கு யூனிவர்சலாக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ செப்டம்பர்னாலே நமக்கு பன்னி ஈவெண்ட் வரும்னே. ஸோ அந்த பன்னி ஈவெண்ட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வரும்டா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து ஒரு புதிய வகையான ஒரு அரிய வகையான ஷார்ட் கன் இந்த ஒரு ட்ரம்பிள் மேக்கர். ஸோ இதோட பவர் நமக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு டபுள். ஸோ ஹேமர் பிடிச்சிங்களே ரேஞ்சு மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீடு இருந்து என்ன பண்ண போகிறோம் ஹேமர் பிடிச்சி ரைட் அது கூட ஓகேடா. ரேஞ்ச் இல்லாமல் எந்த கன்னடா ஹாடா போங்கடா அப்படிங்கிற ஒரு புது ஷார்ட் கனை வச்சுருக்கிறேன். செப்டம்பர் மாதத்தில் நம்ம எப்போனாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன மாதிரி ஈவெண்ட்டு எப்போ வந்து வரப்போகுது அப்படிங்கிறத வந்து இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவாண்டா அப்படிங்கிறத. அப்புறம் இந்த பன்னியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பன்னி ஸோ நமக்கு செப்டம்பரில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ரீமியம் ரிங்காக பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அதாவது ஸோ ப்ரீமியம் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல அதில் வந்து 7 8 அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக ப்ரீமியம் ஈவெண்ட்னாலே தனியாக வந்து டேட் இருக்கும். ஸோ மிச்சப்படி இருப்பாங்கள்ல ஸோ 1 2 3 4 5 6 இவனெல்லாம் கேளுங்க நானும் அந்த கேஸில் ஒருத்தன் தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற இந்த மாதிரி ஈவெண்ட்லலாம் ஸோ நமக்குலாம் அப்படிங்கிறத 6 இல்லைனா 8 செப்டம்பரில் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவான டேட்டை பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறேன். அப்போ இயர்லி ஆக்சிஸாக அப்போ ப்ரீமியம் 7 8 அந்த மாதிரியான உள்ள ஐடிலாம் எப்போத்தில் வரும்னா ஸோ ஏர்லி ஆக்சஸ் 1 4 இல்லைனா நம்ம 5க்குள்ளே செப்டம்பருக்குள்ளே நம்ம இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் இந்த ஒரு பண்டல் நீங்கள் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 6000 இல்லைனா 7000 டைமண்ட் கிட்ட 1000 ரூபாய் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து மஞ்சள் பண்ணி வந்து இருக்குது. அது போக முன்னோர்கள் அப்படிங்கிறத சாதா பண்ணி கருப்பு பண்ணி அப்படிங்கிற கலராக வந்து எக்ஸ்சேஞ்சில் வச்சுருப்பான். ஸோ
ஸோ அது போக இதோட தீம் ரிவார்டு அப்படிங்கிறத வச்சிருப்போம். ஒரு ஸ்பெஷலான டோக்கனில் போட்டு முடிக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்புறம் வந்துடாமல் ஸோ நெக்ஸ்ட்டு ஏவோ வால்ட்டு. ஸோ முதல் நம்ம ஏற்கனவே நம்ம கேமுக்குள்ளே வரக்கூடியது ஸோ ஸ்கேர். இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா திரும்ப வருது. மீதி 3 அப்படிங்கிறது நமக்கு புதுசு. அதை 3ஆவதா அதாவது 2ஆவதா பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த ஏகே ஸோ ட்ராகனோ ஏகே அப்படிங்கிறத முன்னோர்கள் அப்படிங்கிறத ஸோ இந்த ட்ராகனோ ஏகே, அப்புறம் இந்த யூஎம்பி 2வது, அப்புறம் இந்த ஒரு எக்ஸைமேட்டு 3வது. ஸோ இந்த 3 ரிவார்டு அப்படிங்கிறத நமக்கு புது ரிவார்டாக பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கிறேன். சாதாரணமாக நமக்கு 2 பழசு 2 புதுசுன்னு தான் விடுவான். ஆனால் இதில் 1 தான் பழசு, மீதி 3 புதுசு அப்படிங்கிறத மேபி இந்த ஒரு மாதத்துல இருந்து கூட இப்படி மாற்றினாலும் பார்த்தீங்கன்னா வந்து மாற்றலாம். அப்போ இப்படி மாற்றினாலும் அப்போ அக்டோபர் மாதத்தில் அப்போ பயங்கரமான ஈவெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செப்டம்பர் 2 இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்க்கும்பா ஸோ இந்த மாதிரியான நிறைய ஈவெண்ட்டு மாப்பிள்ள இந்த மாதிரி ஈவெண்ட்டில் நான் சுற்றினேன் எவ்வளோ டைமண்டாக ஆகும், இந்த ஈவெண்ட்டை பற்றி எனக்கு தெரியணும்டா, ஈவெண்ட்டு ஸ்கேமா இல்லைனா எப்படி. ஸோ இந்த மாதிரி நிறையா தீபாவளி முடித்தோ நான் அடுத்து பொங்கல், என்னடா பொங்கலா ஆடா போங்கடா அது தமிழ்நாட்டு பாரம்பரியம்டா. ஸோ நியூ இயரை முன்னிட்டா நான் அதுக்கப்புறம் வாலன்ஸை முன்னிட்டா நான் கவிங்க நமக்கு மே மாதத்தை முன்னிட்டா நிறைய ஈவெண்ட்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ப்போங்க.